சார் காட் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் பிக் டேர்ம் இருக்குது. சரி அப்ப நம்ம காட் இன்வர்ஸ் வருதுன்னா, இந்த உள்ள இருக்கிற டேர்ம வந்து நம்ம காட் இன்வர்ஸா மாத்த முடியுமான்னு பார்க்கணும். 1, 2 மெத்தட் டைரக்ட்டா டெரிவேட் பண்ணணும். இல்லையா, நம்ம டோட்டலா ஏதாவது சிம்ப்ளிஃபிகேஷன் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா இருந்தா அத அப்ளை பண்ணிட்டு கொண்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எந்த இது கேட்டாலும் நம்ம என்ன எடுக்க போறோம்? டிஃபரன்ஷியேஷனால நம்ம y-ன்னு எடுத்துக்க போறோம். இம்ப்ளிடிவ் ஃபங்ஷன்னா ஓகே. yங்கிற டேர்ம் உள்ள இருந்தா y-ன்னு எடுக்கக்கூடாது. இப்போ yங்கிற டேர்ம் உள்ள இல்ல. அதனால நம்ம டைரக்ட்டா வந்து yங்கிற எடுத்துக்கிறோம். அப்ப என்னாச்சு? காட் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபுல் டேர்ம் எடுத்துக்கங்க. ரூட் ஆஃப் 1 பிளஸ் sin x பிளஸ் ரூட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்துக்கோ. டவுட்னா கேட்டுக்கோ. 3 மார்க் 5 மார்க்ல கூட கேட்பாங்க பார்த்துக்கோ. ஓகே சார். Root of 1 plus sin x minus root of 1 minus sin x. Any doubt ma? நோ சார். இப்ப 1 plus sin xங்கிற டேர்மையும் 1 minus sin xங்கிற டேர்மையும் நான் trigonometry formula அப்ளை பண்ண போறேன். 1க்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் 1ங்கிறது ஒரு மோசமான நம்பர். 1ங்கிறது எந்த மாதிரி வேணா எப்படி வேணா நம்ம எழுதிக்க முடியும். திடீர்னு 1ங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கூட நம்ம எந்த மாதிரி நம்பர் வேணா எழுத முடியும். இப்போ 1 நான் என்ன எழுத போறேன்னா, இங்க காஸ் ஃபங்ஷன் இருக்கு சாரி சைன் ஃபங்ஷன் இருக்கிறதுனால, நான் அந்த 1 வந்து காஸ் சைன் இன்வால்வ் ஆகுற ஃபார்முலா எழுத போறேன். காஸ் சைன் இன்வால்வ் ஆகுற 1 ஓட ஃபார்முலா என்ன? சார் காஸ் சைன் இருக்கிற ஃபார்முலா வந்து சார் sin ஸ்கொயர் x plus cos ஸ்கொயர் x is equal to காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஓகே மாத்தி போடலாம். அடிஷன் தான் மாத்தி போட்டுக்கலாம். பிளஸ் சைன் எக்ஸ் சைன் எக்ஸை வந்து ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலாவா இருக்கும்? சார் 2 sin theta by 2 into cos theta by 2. அப்ப 2 sin x by 2 into cos x by 2. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ சார். ஏன்னா இங்க x வந்தனால 2ன்னு இருந்ததுன்னா நம்ம டைரக்டா டிவைட் பை 2 போட தேவையில்லை. இங்க வந்து 2 இல்லாதனால sin 2x 2 இல்லாதனால xன்னு இருக்கிறனால இங்க ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா x by 2 x by 2 போட்டாச்சு. இது Yes, டவுட் sir. இல்லைன்றீங்க சரிங்களா? Yes, இப்போ sir. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இது பாருங்க இங்க x by 2 வந்துருச்சு இங்க x by 2 வந்துருச்சு இது cos டைம் sin டைம் ரெண்டுக்குமே x by 2 வந்துருச்சு. இது ஐடென்டி Yes. ஃபார்முலாக்கு நான் என்ன பண்ண போறேன் x by 2 x by 2 ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். எதனாலனா நமக்கு அப்பதான் ஈஸியா ஃபார்முலாக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா 1 வந்து என்ன எழுதலாம் cos ஸ்கொயர்ட் x பிளஸ் sin ஸ்கொயர்ட் x ன்னு எழுதலாம். பட் இந்த sin இருக்குதப்ப நம்ம என்னாச்சு cos x by 2 sin x by 2 ன்னு எழுதுனால இந்த ஐடென்டி ஃபார்முலா நான் என்ன பண்ணிட்டேன் cos ஸ்கொயர்ட் x by 2 பிளஸ் sin ஸ்கொயர்ட் x by 2 மாத்திட்டேன். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். No, sir. சரி அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது என்ன ஃபார்முலா கான்செப்ட் வந்துக்குது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab கான்செப்ட் வந்துக்குது கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? சாரி இந்த டேர்ம் வந்து cos x by 2 பிளஸ் sin x by 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? Yes, sir. cos x by 2 பிளஸ் sin x by 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இஸ் கரெக்ட்? டவுட் இருந்தா Yes. சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். No, sir. அப்ப எங்கெல்லாம் 1 plus x sin x இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்து இந்த டேர்ம் எழுதிக்கிங்க. எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பதிலா இதை எழுதிக்கிங்க. சரிங்களா? Okay, sir. அடுத்த ஐடியா என்ன 1 minus sin x 1 minus sin x என்னவா இருக்கும் 1 plus sin x வந்து cos x by 2 plus sin x by 2 whole square அப்போ 1 minus sin x என்னவா இருக்கும் any idea Sir, 1 plus cos x by 2 plus minus 1. Okay, sir. minus 2 cos x by 2 into sin x by 2 கரெக்ட்டுங்களா Okay, sir. நல்லா Yes, அண்டர்ஸ்டாண்ட் sir. பண்ணிக்கங்க a 1 plus sin னா cos x by 2 plus sin x by 2 அப்போ 1 minus sin x னா என்ன எழுதலாம் cos இங்க பாருங்க a square plus b square minus 2ab ன்னு வருது அப்ப என்ன எழுதலாம் cos x by 2 minus sin x by 2 divided by 2 ன்னு எழுதலாம் இஸ் கரெக்ட் Yes, sir. டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது No, வந்து sir. 1 minus sin x ஓட ரிசல்ட் சரியாமா இது வந்து 1 Yes, plus sir. sin x ஓட ரிசல்ட் அப்ப இந்த டேர்முக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் இதை நம்ம அப்ளை பண்ண போறோம் கரெக்டாமா Yes, sir. இங்க பாருங்க ஸ்கொயர் இருக்குது இங்க ஸ்கொயர் இருக்குனால இங்க ரூட் என்ன ஆகும் ரூட் கட் ஆயிரும் இதுக்கு ஸ்கொயர் வருது ஸ்கொயர் வரனால என்ன ஆகும் ரூட் கட் ஆயிரும் கரெக்டாமா Yes, sir.
அப்ப y மாத்திடலாமா? y எப்படி மாத்தலாம்? y equal to cot inverse of சொல்றேன் கண்ணு. நான் ரூட் டைரக்டா கட் பண்ணிடுறேன். cos x by 2. cos x by 2 plus sin x by 2 வெரி குட். plus cos x by 2 minus sin x by 2 சூப்பர். divided by cos x by 2 plus sin x by 2 வெரி குட். and then minus cos x by 2 plus மைனஸ் sin x பிளஸ் சைன் minus sin வெரி x குட். by 2. அத பிளஸ் ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Yes sir. இப்ப அதுக்கப்புறம் பாருங்க சைனு சைனு கட் ஆயிரும். காசு காசும் கட் ஆயிரும். yes sir. y ஈக்குவல் என்னாச்சு? இன்வர்ஸ் ஆஃப் 2 cos x by 2 சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட். 2 divided by sin 2 sin x by 2. 2 cancel. Correct? Yes sir. So y is equal to cot inverse of cot x by 2. அருமை. Cot cancel, so y is equal to x by 2. சூப்பர். அப்ப dy by dx equal to X 1 by 2. அவ்வளவுதாம்மா. அப்ப எவ்வளவு பெரிய சம்மு நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா எவ்வளவு லென்த்தா போகும். ஒரு சில கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோமா. சரிங்களா? Yes sir. கட் பண்ணிடலாமா?